தமிழில் உள்ள மாதங்களில் 12வது மாதமாக வருகிறது பங்குனி. அதேபோல 27 நட்சத்திரங்களில் 12வது நட்சத்திரமாக இருக்கிறது உத்திரம். இவை இரண்டும் சேர்ந்து வரும் ஒரு புனிதமான நாளையே நாம் பங்குனி உத்திரமாக கொண்டாடுகிறோம். இந்த நன்னாளில் 12 கரங்கள் கொண்ட முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபட்டால் நமது வாழ்வில் குறையாத செல்வம் சேரும், திருமண தடை அகன்று திருமணம் கைகூடும். அதோடு பங்குனி உத்திர விரதத்தால் ஒருவர் தெய்வ நிலையை அடைய இயலும். பங்குனி உத்திர விரதத்தை எப்படி கடைபிடிப்பது, இந்த நாளின் வேறு என்னென்ன சிறப்புகள் இருக்கின்றன என்பதை பற்றித்தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். 2025ஆம் ஆண்டில் பங்குனி உத்திர திருநாள் ஏப்ரல் 11ஆம் தேதி, அதாவது வெள்ளிக்கிழமை அமைகிறது. ஏப்ரல் 10ஆம் தேதி பகல் 2:07 மணி துவங்கி ஏப்ரல் 11ஆம் தேதி மாலை 4:11 மணி வரை மட்டுமே உத்திரம் நட்சத்திரம் உள்ளது. ஆனால் ஏப்ரல் 12ஆம் தேதி காலை 4:13 மணி துவங்கி ஏப்ரல் 13ஆம் தேதி காலை 6:03 மணி வரை மட்டுமே பௌர்ணமி திதி உள்ளது. இருந்தாலும் பங்குனி உத்திரம் என்பது நட்சத்திர அடிப்படையில் கொண்டாடப்படும் விரத நாள் என்பதால் உத்திரம் நட்சத்திரம் வரும் ஏப்ரல் 11ஆம் தேதியையே பங்குனி உத்திர நாளாக கணக்கில் கொண்டு விரதம் இருக்க வேண்டும். அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டில் விளக்கேற்றி முருகப்பெருமானை வணங்க வேண்டும். பங்குனி உத்திர நாளன்று முழுவதும் கந்தசஷ்டி கவசம், திருமுருகாற்றுப்படை, திருப்புகழ் போன்ற நூல்களை படிக்கலாம். வேலை உள்ளவர்கள் ஓம் சரவண பவ என்னும் மந்திரத்தை நாள் முழுக்க உச்சரிக்கலாம். இதன் மூலம் நமது மனமானது இறைவனையே நினைத்த வண்ணம் இருக்கும், மனம் செம்மை அடையும். இன்று ஒருவேளை மட்டுமே உணவு உண்டு விரதம் இருக்கலாம். வயதானவர்கள், உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள் பால் பழம் போன்றவற்றை உண்டு கொண்டலாம். நாள் முழுக்க விரதம் இருந்து மாலையில் முருகன் கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து விரதத்தை நிறைவு செய்யலாம். அருகில் முருகன் கோவில் இல்லை என்றால் சிவன் அல்லது பெருமாள் கோவிலுக்கும் செல்லலாம். திருமணம் ஆகாத ஆண்கள் மற்றும் பெண்கள் பங்குனி உத்திரத்தன்று விரதம் இருந்து எம்பெருமான் முருகப்பெருமானை வழிபட்டால் நிச்சயம் விரைவில் திருமணம் கைகூடும். பங்குனி உத்திர விரதம் இருந்தால் சிறப்பான நல்லதோறும் வரன் கைகூடி வரும் என்பது முன்னோர்கள் வாக்கு. அதனாலேயே பங்குனி உத்திரம் விரதத்திற்கு திருமண விரதம் என்றொரு பெயரும் உண்டு. இன்று ரங்கநாத பெருமாள் கோவிலில் நடக்கும் வைபவத்தை காண்பது மிகவும் சிறப்பு. இதனை கண்டால் களத்திர தோஷம் விலகி திருமணம் கைகூடும் என்பது நம்பிக்கை. பங்குனி உத்திர நாளில்தான் முருகப்பெருமான் வள்ளியை மணந்துள்ளார். அது மட்டுமா, சிவன் பார்வதி, ராமர் சீத்தை, தேவேந்திரன் இந்திராணி போன்றோர்களின் திருமண நாளாகவும் பங்குனி உத்திர நன்னாள் விளங்குகிறது. சபரிமலையில் தர்ம சாஸ்தாவாக வீட்டிருக்கும் ஐயப்பன் இந்த பூமியில் அவதரித்ததும் இந்த நன்னாளில்தான். கலைமகள் பர்மாவினாவில் அமர்ந்ததும் இந்த நாளில்தான். மகாலட்சுமி பூமியில் அவதரித்ததும் இந்த நாளில்தான். இப்படி பங்குனி உத்திர நாளின் சிறப்பை கூறிக்கொண்டே போகலாம். திருமணமான தம்பதியினர் இருவருக்குள்ளும் ஏதாவது ஒரு பிரச்சனை அடிக்கடி நேர்ந்தால் பங்குனி உத்திரத்தந்து விரதம் இருப்பதன் மூலம் அந்த பிரச்சனைகள் விலகும். கணவன் மனைவி இருவரும் நீண்ட ஆயுளோடு அன்பில் திளைத்திருக்க பங்குனி உத்திர விரதம் உதவும். அதோடு வீட்டில் உள்ள பண கஷ்டங்கள் யாவும் விலகி செல்வ செழிப்போடு வாழவும் இந்த விரதம் உதவும். சுமங்கலி பெண்களில் பலர் பங்குனி உத்திரத்தன்று கோவிலுக்கு சென்று புதுத்தாலியை பெருக்கி கட்டிக்கொள்வது வழக்கம். எவர் ஒருவர் தொடர்ந்து 48 ஆண்டுகள் பங்குனி உத்திர விரதம் இருக்கிறாரோ அவருக்கு மறுபிறவியானது தெய்வ பிறவியாக அமையும். அதோடு அவர் பிறப்பு இறப்பு என்ற கால சக்கரத்தில் இருந்து விடுபட்டு மோட்ச நிலையை அடைவார். பங்குனி உத்திரம் அன்று கோவிலில் நடக்கும் அபிஷேகத்திற்கு வேண்டிய பால், தேன், தயிர் போன்ற பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். இதனால் தெய்வங்களின் மனம் குளிர்ந்து நாம் வேண்டும் வரங்களையும் அளிப்பார்கள் என்பது நம்பிக்கை. தெய்வ அபிஷேகங்கள் செய்வதால் கர்மாக்கள் பாவங்களில் இருந்து விடுபட்டு மறுபிறவி இல்லாத நிலை ஏற்படும். அதேபோல பங்குனி உத்திர நாளில் ஏழைகளுக்கு உணவு, உடை, தேவையான பண உதவி ஆகியவற்றை தானமாக வழங்கலாம். இதனால் நம்முடைய கெட்ட கர்மாக்கள் குறையும். பங்குனி உத்திரம் அன்று காவடி எடுப்பது மிகவும் விசேஷமானதாகும். முருகனுக்கு காவடி எடுப்பதால் முருகப்பெருமாளின் பரிபூரண அருளை பெற முடியும். தெய்வ சிந்தனையுடன் பக்தி பாடல்களை பாடிக்கொண்டு தோளில் காவடி எடுத்து வருவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் மனசுமைகள் அனைத்தையும் முருகப்பெருமான் போக்கிடுவார் என்பது ஐதீகம். இப்படி பல சிறப்புகள் பெற்ற பங்குனி உத்திர விரதத்தை நாமும் கடைபிடிப்போம். இறைவனின் அருளில் என்றும் திளைத்திருப்போம்.
உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.